தேநீர்ல யூஸ் பண்ற மெத்தலான் சாதாரண கள்ளச்சாராயம் விக்கிறவங்க கையில எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதுக்கு பின்னாடிலாம் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. மெத்தலான் மிக்ஸ் பண்ண சரக்க நம்ம குடிச்சிட்டோம்னா, நம்ம உடம்புல என்னென்ன மாரியான ரியாக்ஷன் நடக்கும்னா, கடுமையான கண் எரிச்சல் இருக்கும். சில பேருக்கு கண்ணும் போகறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. அதோட இல்லாம உணவு மண்டலத்தையே இது வந்து கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. வயிறு, குடல் எல்லாம் வெந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாம இத குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு நொர நொரையா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது நொர நொரையா வாந்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. நொர நொரையா வாந்தி வர்றதோட மட்டும் இல்லாம அந்த நுரை எல்லாமே நுரையீரல்ல தங்கி அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயுமே அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க உடம்புல உள்ள பிளட்ல கொஞ்சமாவது மெத்திலான் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மிக்ஸ் ஆன மெத்திலான் வந்து மூளைக்கு போயிட்டு மூளை செல்களையும் அழிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் சில பேர் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து படுத்திருப்பாங்க, படுத்த உடனே செத்துருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துரும். அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, குடிச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவங்க வரைக்கும் தான் 50 பேர். இது வரைக்கும் அட்மிட் பண்ணாதவங்க எவ்வளவு பேருன்னு தெரியல. எத்தனை பேர் குடிச்சிட்டு வீட்டுல போய் இறந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல. இதெல்லாம் கணக்குல வராது எத்தனை பேரோ அப்படின்னு தெரியல. இந்த கேஸ போலீஸ் விசாரிக்கல. சிபிசிஐடி